கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. எபிரேயர் 4 அதிகாரம் 1 வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நமக்கு எதை வாக்கு பண்ணுகிறாரோ, நம்மோடு கூட என்ன உடன்படிக்கை பண்ணுகிறாரோ அதை நிச்சயமாகவே அதை அவர் நிறைவேற்றுவார். தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதை செய்ய நினைத்தாரோ அதை தான் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நமக்கு எதை வாக்குத்தத்தமாக தருகிறாரோ அவர் அதை செய்யவும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, நாம் பெற்றிருக்க, அதை நாம் அடையாமல் நாம் போவோமானால் நாம் பின்வாங்கி போனவர்களாக, பின்னோக்கி பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் நமக்குரியது. அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்துகிறார். இங்கே எபிரேயர் 11 அதிகாரத்திலே 15 16 நாம் பார்ப்போமானால், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அந்த விட்டு வந்த தேசத்தை நினைப்பார்களானால், நாம் விட்டு வந்த காரியத்தை, நாம் அநேக பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் கிருபையினாலே எத்தனையோ பாரம்பரியங்கள், தலைமுறை சாபங்கள், சுவாபங்கள், இதிலிருந்தெல்லாம் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் அதை திரும்பி பார்ப்போமானால், அதை நினைத்தோமானாலே சத்துரு என்ன செய்து விடுவான்? நமக்கு அதற்கான வழிகளை திறந்துடுவான், அதற்கான அனுகூலங்களை ஏற்படுத்தி தருவான். அப்பொழுது தேவன் நமக்கு தந்த, நம்மோடு பண்ணின உடன்படிக்கை, நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமற் போய்விடும். ஆகவே தான் அதையல்ல, அதிலும் மேலான பரமதேசத்தை விரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடி, பின்னோக்கி பார்க்கிறவர்களாய் இராதபடி, நாம் விட்டு வந்த காரியங்களை பார்க்காதபடி, நாம் முன்னானவைகளே நமக்கு முன்பாய் தேவன் வைத்திருக்கிற அந்த இலைப்பாறுதலை, அந்த பரமதேசத்தை நாம் காணும்படியாக வாஞ்சிப்போம். இங்கு 2 பேதுரு 2 அதிகாரம் 20 கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சாபங்களினால் நாம் சிக்குண்டோமானால், அவைகளினால் நாம் பீடிக்கப்பட்டோமானால், நம்முடைய பின்னிலைமையை காட்டிலும் முன்னிலைமை அதிக வேதனை உள்ளதாகவே இருக்கும். ஆகவே கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து கொள்வோம். கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம். இங்கு சிம்சோன் தான் பீறி போட்ட சிங்கத்தை பார்ப்பதற்காக என்ன செய்தானாம்? வழி விலகி போனான் என்று நியாயாதிபதி 14 அதிகாரம் 8 வாசிக்கிறோம். இந்த சிம்சோன் பிரதிஷ்டையுள்ளவன். அவன் செத்ததை கை நீட்டி தொடக்கூடாது. சிங்கத்திடம் விழாதவன் கொஞ்சம் தேனிடம் விழுந்து போனான். ஆகவே அந்த சிம்சோன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே தங்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள இவன் எனக்கு கொஞ்ச காரியத்திற்காக அவன் வழி விலகி போய்விட்டான். நாமும் அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு உலகத்தின் மேன்மைகளுக்கு, அசுத்தங்களுக்கு, இச்சைகளுக்கு நாம் பீடிக்கப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருவோம். பிதாவின் வலது பரிசத்திலுள்ள மேலானவைகளை நாம் நாடுவோம். அப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல வேதங்களுக்காய், வார்த்தைகளுக்காய், வாக்குத்தத்தங்களுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளை ஆண்டவரே சுதந்திரிக்க வேண்டிய கிருபைகளை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம்.